வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th 12th எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாகவே ஒரு டிவிஷன் மாதிரி பார்ப்போம். இது குரூப் 2A மெயின்ஸ் எழுதுறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 15வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னா, 15வது நிதி ஆணையத்தினுடைய தலைவர் வந்து NK சிங். நபார்டு வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, நபார்டு வங்கி எப்போ தோற்றுவிச்சிருக்காங்க அப்படின்னா 1982. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி, தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ அப்படின்னா 555 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. வரி வருவாய், வருமானம் மற்றும் செலவு மீதான வரிகள், வரி அல்லாத வருவாய், வட்டி ரசீது, மூலதன ரசீதுகள், நிகர சந்தை கடன்கள். இப்போ என்ன வரும் அப்படின்னா 312. அதிவேகமான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி, இது எத்தனையாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கியம். இதில் அதிவேகமான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களே, இது எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம்? 12வது ஐந்தாண்டு திட்டம். இது எப்போ போட்டிருப்பாங்க? 2012 2017. வறுமை ஒழிப்பு திட்டம் MGNRNA, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வறுமை ஒழிப்பு திட்டம். மக்கள் மேம்பாட்டு திட்டம் மதிய உணவு. சமூக உதவி திட்டம் தேசிய முதியோர் பென்ஷன் தான் சமூக உதவி திட்டம். அடிப்படை தேவைகள் திட்டம் என்ன வருது அப்படின்னா இந்திரா ஆவாஸ் யோஜனா. வறுமை ஒழிப்பு MGNRNA, மக்கள் மேம்பாட்டு திட்டம் மதிய உணவு, சமூக உதவி திட்டம் வந்து தேசிய முதியோர் பென்ஷன், அடிப்படை தேவைகள் திட்டம் இந்திரா ஆவாஸ் யோஜனா. 4132. பலபரிமாண வறுமை குறியீடு கீழுள்ள குறிகாட்டிகளில் எவற்றை உள்ளடக்கவில்லை அப்படின்னா, இது பல பரிமாண குறியீடு வந்து கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை நிலை, இது எல்லாத்தையுமே குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த சந்தை மட்டும் என்ன ஆகாது அப்படின்னா இதில் வந்து வராது. 2016-17 உலக பொருளாதாரத்தில் இந்தியா வந்து பெற்றுள்ள இடம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5வது இடம். அங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து 7வது இடம் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 5வது இடம். பொருளாதாரத்தில் எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா 5வது இடத்துல. முதல் ஐந்தாண்டு திட்டம், முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க? வேளாண்மை. 2வது ஐந்தாண்டு திட்டம் தொழில்மயமாதல், 2வது ஐந்தாண்டு திட்டம் தொழில்மயமாதல். 4வது ஐந்தாண்டு திட்டம் தன்னிறைவு, 4வது என்னது? தன்னிறைவு. 6வது ஐந்தாண்டு திட்டம்னா என்னது? ரொம்ப முக்கியம், அது வறுமை ஒழிப்பு. 6வது ஐந்தாண்டு திட்டம். அப்போ முதல் ஐந்தாண்டு திட்டம் 1951-56 ஏற்படுத்தியிருப்பாங்க வேளாண்மை. 2வது ஐந்தாண்டு திட்டம் 1956-61 வரைக்கும் இருக்கும் தொழில். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969-74 தன்னிறைவு. 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980-85 என்ன ஆகுது அப்படின்னா வறுமை ஒழிப்பு. 3124 தான் என்னது சரி. இந்திய ரிசர்வ் வங்கி மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 200 ரூபாய் காகித பணத்தை RBI கவர்னர் டாக்டர் உர்ஜித் பட்டேலின் கையொப்பத்துடன் என்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா 2017. நிதிக்குழு போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் 4வது நிதிக்குழு யார் இருப்பாங்க அப்படின்னா PV ராஜ்மன்னார் இருப்பார். 1964 64 4வது ராஜ்மன்னார் இருப்பாங்க. 8வது நிதிக்குழு 1983 YB சவான் இருப்பார். YB சவான் இருப்பாங்க. 11வது நிதிக்குழு 1990 10 அப்படின்னா பந்த் அப்படிங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, 10 பந்த். அப்போ 11வது யார் வருவாங்க அப்படின்னா குஸ்ரோ வந்து வராரு. 2 3 1 வந்து சரி. 4வது ராஜ்மன்னார், 8வது YB சவான், 11வது AM குஸ்ரோ.
தேசிய கிராமப்புற சுகாதார பணி தொடங்கப்பட்ட திட்டம் 2005. எப்போ தேசிய கிராமப்புற சுகாதார பணி தொடங்கப்பட்ட திட்டம் 2005. காற்றழுத்த விசை குழாய் நகரம் பம்ப் சிட்டி அப்படின்னு எதை சொல்றாங்க? கோயம்புத்தூர். பம்ப் சிட்டின்னா எதை சொல்றாங்க? கோயம்புத்தூர். காற்றழுத்த விசை குழாய் நகரம். பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் அமைந்துள்ள ஊர். பருத்தி அறுவை சிகிச்சை அமைந்துள்ள ஊர் எது அப்படின்னா ராஜபாளையத்தில் வந்து அமைஞ்சிருக்கும் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள். டேஸுக்கு அடுத்த 2வது இடத்தில் தூத்துக்குடி உள்ளது. எதுக்கு அடுத்ததா இந்த தூத்துக்குடி உள்ளது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சென்னைக்கு அடுத்ததா வந்து தூத்துக்குடி இருக்கு. ஆலைகள் வேதி எங்கெங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்தியாவில் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் எப்போது நடைமுறைக்கு வந்தன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2017 15வது நிதிக்குழு ஆரம்பமாயிரும். ஆனால் எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏப்ரல் 1 2020 வந்து நடைமுறைக்கு வருது. பின்வருவனவற்றுள் கூற்றை கவனின்னு சொல்லியிருக்காங்க. நிதிக்குழு ஆன்சர் சொல்லிடுறேன் 1 2 4 வந்து சரி. நிதிக்குழு நிர்ணயம் செய்வது நிதி வழங்கலை மாநில அரசுக்கு மாற்றுதல், அது சரிதான். சரத்து 280ல் 3ல் நிதிக்குழுவினுடைய நிதிக்குழு அதில் நிதிக்குழுவின் பணிகள் பற்றி எந்த சரத்து குறிப்பிடுது அப்படின்னா 280ல் 3. ஒரு நிதிக்குழுவினுடைய காலம் எத்தனை? அதுதான் தப்பு. 5 ஆண்டுகள் தான் வரும். ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது. இதெல்லாமே என்னது? சரிதான். வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது இந்திய ரிசர்வ் வங்கி தான். என்னது? வங்கிகளின் வங்கி. மைய வங்கி பணவியல் நாட்டினுடைய அதிகார அமைப்பு அப்படின்றது தான் சரி. பட்ஜெட் என்ற பதம் பௌஜெட் அப்படிங்கிறது எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதுன்னா பட்ஜெட் பௌஜெட் எல்லாமே என்னது? பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. எல்லாமே பாலே வருது இல்லையா? பிரெஞ்சு. பாராளுமன்றத்தில் மத்திய வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படும் சரத்து. இப்போ பாராளுமன்றத்தில்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அதனால எப்போ தாக்கல் செய்கிறாங்க? சரத்து 112ல் வந்து குறிப்பிடுறாங்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வசூலித்து பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னது? சரத்து 268. மத்திய அரசு விதித்து வசூலித்து மாநில அரசு பயன்படுத்துதுன்னா அது சரத்து 269. மத்திய அரசு விதிச்சிடுறாங்க, ஆனால் மாநில அரசு வசூலித்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது சரத்து 268. கீழ்கண்டவற்றுள் எது நேர்முக வரி அப்படின்னா எது நேர்முக வரி கீழே இருக்கிறதுல அப்படின்னு பார்த்துக்கோங்க. வருமான வரி. சர்வோதயா திட்டத்தை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா சர்வோதயா திட்டம். நம்மளுக்கு திட்டக்குழு அமைக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய திட்டக்குழுக்கள் வந்து நிறைய திட்டங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் சர்வோதயா திட்டம் 1950 ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. 34ல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? விஸ்வேஸ்வரய்யா குழு சொல்லியிருப்பாங்க. 38ல் ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாங்க. 40ல் பாம்பே திட்டம் போட்டிருப்பாங்க. 44ல் காந்திய திட்டம் எஸ்.என். அகர்வால் அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கடைசியில் மக்கள் திட்டம் அப்படிங்கிறது எம்.என். ராய் அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் 1950. நிதி ஆயோக் இதனுடைய சரியான ஆங்கில விரிவாக்கம் என்ன அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ். எம்.என். ராய் வழங்கிய திட்டம் எந்த திட்டம் அப்படின்னா 1945ல் எம்.என். ராய் மக்கள் திட்டம். அடிமைத்தனத்திற்கான பாதை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா ஃப்ரெடரிக் ஹேக் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? அடிமைத்தனத்திற்கான பாதை அப்படிங்கிறத முன்மொழிஞ்சிருப்பாங்க. கீழ்கண்ட திட்டங்கள் அவை முன்மொழியப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் கால வரிசைப்படுத்துக. இப்போ நம்ம சொன்னதை வச்சு சொன்னோன்னா எது வரும்? ஃபஸ்ட்டு விஸ்வேஸ்வரய்யா வரும், 2வது ஜவஹர்லால் நேரு வருவாங்க, 3வது பாம்பே திட்டம் வரும், மக்கள் திட்டம் கடைசியில் வரும். அப்போ 4 3 2 1.
சட்டப்பூர்வமான நித்தி ஆயோக்கின் தலைவராக கீழ்கண்ட எந்த பதவியில் உள்ள ஒருவர் செயல்படுகிறார் அப்படின்னா நித்தி ஆயோக்னா பிரதமர் வந்து செயல்படுறாங்க. வணிக வங்கிகள் வாணிபத்திற்கான யார் சொல்லியிருக்காங்க கூற்று வந்து கேட்டிருக்காங்க. வணிக வங்கிகள் வாணிபத்திற்கான குறுகிய கால கடனை அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்பர்ட்சன் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. 1864 தோற்றுவிக்கப்பட்டு பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி எது அப்படின்னா பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி அதுவும் 1864 அப்படின்னா இங்கிலாந்து வங்கி. ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 1656 என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் பணத்தை வெளியிடுற வங்கியாக முதல் வங்கியாக இங்கிலாந்து வங்கி வந்து பார்க்கப்படுது. இவங்க கொஞ்சம் லேட்டாக தான் பணம் வெளியிடுவாங்க. 1897 வந்து ஸ்வீடன் நாட்டு வங்கி வந்து வெளியிடுவாங்க. இந்திய ரிசர்வ் வங்கிக்கு நாட்டின் செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்வதற்கான மேற்பார்வையிடும் அதிகாரத்தை வழங்கி உள்ள செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2007. எந்த சொல்லிலிருந்து ரூபியாவிலிருந்து ரூபாய் அப்படிங்கிற வார்த்தை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா சமஸ்கிருத சொல் தான் ரூபாய். ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ட்ரைசம் சொல்றாங்க இல்லையா, அது வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1979 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ட்ரைசம் வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க 1979. 75 முதல்ல 20 அம்ச திட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது IRDP வந்து 1978 ஆரம்பிச்சிருப்பாங்க. ட்ரைசம் 1979 ஆரம்பிச்சிருப்பாங்க. வேலைக்கு உணவு திட்டம் அப்படிங்கிறது 1977 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ட்ரைசம் 1979. சிறு MSME சொல்றாங்க இல்லையா, அந்த நிறுவனங்களுக்கான முதலீட்டு திட்டங்களில் முதலிடம் வகிப்பது எது அப்படின்னா முதலிடம் வகிக்கிறது வந்து தமிழ்நாடு தான். கீழ்கண்ட கூற்றுக்களுள் சரியானது 1, 2 வந்து சரி. பூகோள ரீதியாக தமிழ்நாடு எத்தனையாவது பெரிய மாநிலம்? 11வது பெரிய மாநிலம். மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்து இப்போ வந்து 2வது பெரிய மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க. தலா வருமானம், முதலீடு, நேரடி வெளியீட்டு முதலீடு மற்றும் தொழில்துறை உற்பத்தி ஆகியவற்றில் இது பார்த்துக்கோங்க, இது என்னன்னு தெரியல. இப்போ 3வது பெரிய மாநிலம் புக்கில் இருக்கிறத நான் சொல்கிறேன். இது தலா வருமானம், முதலீடு, நேரடி வெளியீடு முதலீடு, தொழில் உற்பத்தி இதிலெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3வது இடத்துல வந்து இருப்பாங்க. தமிழகத்தில் பாசனம் அதிகம் உள்ளது எது? பாசனம் கிணற்று பாசனம், கிணறுகள் தான் அதிகம், 56% வந்து இருக்கும். மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகை அப்புறம் குறிப்பிட்ட நில அளவில், ஒரு குறிப்பிட்ட நில அளவில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க மக்கள் தொகை. அப்போ மக்கள் தொகை பை குறிப்பிட்ட நில அளவு தான் மக்கள் தொகை அடர்த்தி. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு 1998 வந்து வாங்கியிருப்பாங்க. தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் தேசிய வளர்ச்சி கழகம் ஜவஹர்லால் நேரு. காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யாரு? காந்திய பொருளாதாரம் அப்படின்னாவே யார் வர்றாங்க? JC குமரப்பா வந்து வருவாங்க. பச்சை காந்தி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இல்லையா, JC குமரப்பா வர்றாங்க. ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஜனநாயக சமதர்மம் ஜவஹர்லால் நேரு. 1938 இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகத்தை எழுதியவர் VKRV ராவ் வந்து எழுதியிருக்காங்க. இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு 1951 ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விகிதம் 1.33 1.25 குறைந்து வந்துள்ளதாக அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை எப்படி அழைப்பாங்க? சிறு பிளவு ஆண்டு. இப்போ 1921 அப்படின்னா அது பெரும் பிரிவினை ஆண்டு. 1951னா சிறு பிளவு ஆண்டு. 1961னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு
இதை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. (2011) படி பாலின விகிதம் மிக குறைவாக உள்ள மாநிலம் எது அப்படின்னா பாலின விகிதம் 2011 பிரகாரம் ஹரியானா. மாநிலம் கேட்டிருக்காங்க ஹரியானா. இந்தியாவில் முக்கியமான துறைமுகங்களாக எந்தெந்த துறைமுகங்களில் 90% கடல்வழி வணிகம் நடக்குது அப்படின்னா கொல்கத்தா, மும்பை, சென்னை, கோவா, விசாகப்பட்டினம் அனைத்துமே என்னது சரிதான். டிஸ்கோ தொழிற்சாலை 1919 எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா டிஸ்கோ கான்பூர். டிஸ்கோ 1919. இந்தியாவில் எஃகு உற்பத்தியில் உலக அளவில் எத்தனையாவது உயரிய இடத்தில் உள்ளது? இந்தியா 8வது இடத்துல இருக்கு. தனியார் துறையிடமிருந்து 1976 பெறப்பட்ட ஒரு பொதுத்துறை எஃகு நிறுவனம் எது அப்படின்னா பெரன்பூர், மேற்கு வங்காளத்தில் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்தை தான் சொல்றாங்க. இப்போ துர்காபூர் மேற்கு வங்காளம் வந்து இங்கிலாந்து, பிழாய் மத்திய பிரதேசம் ரஷ்யா, பிழாய் மத்திய பிரதேசம் ரஷ்யாவில், சேலம் தமிழ்நாடு வந்து இந்திய அரசு. எந்த வந்து இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்கிறது தனியார் துறையிடமிருந்து ஒரு பொதுத்துறை எஃகு நிறுவனம் எது அப்படின்னா பெரன்பூர் மேற்கு வங்காளம். 19 ஜூலை 1969 எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன அப்படின்னா 14 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். 1900 அதுக்கப்புறம் 80 ஏப்ரல் 15 6 வங்கி. இப்போ 1969 ஜூலை 19 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழிற்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. முதல் தொழிற்கொள்கை 1948. மஞ்சள் புரட்சி அப்படின்னா மஞ்சளாக இருக்கிறது எண்ணெய் வித்துக்கள். தங்க புரட்சி தங்கம் ஆப்பிள். வெள்ளி புரட்சி முட்டை. சிவப்பு புரட்சி தான் தக்காளி. அப்போ 3 4 1 2. வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 1990 92 வருடாந்திர திட்டங்கள். வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா சமூக நலம். சமூக நலம்னா வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டிருக்கு. தமிழக காவல்துறை மூலம் இணையவழி மோசடியில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்கான ஒரு நடவடிக்கை தான் என்னது கரண்ட் அஃபேர்ஸ். இது ஆப்ரேஷன் திரைநீக்கு. சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம் எப்போ அப்படின்னா டிசம்பர் 9. சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம் எப்போ டிசம்பர் 9. இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா. 26வது ஆளுநர் யாரு? சஞ்சய் மல்கோத்ரா. உலக அளவில் மொபைல் மால்ஃபர் தாக்குதலில் முதலிடத்தில் உள்ள நாடு எது அப்படின்னா தாக்குதலில் இந்தியா தான் இருக்கு. 2024 ஆண்டு யுனெஸ்கோ விருது எந்த கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் இருக்கு கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டத்தில். கும்பகோணத்தில் வந்து ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு தான் இப்போ 2024 யுனெஸ்கோ விருது வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட INS துஷில் எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னா ரஷ்யா. இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிற வைரஸ் வந்து HPV அப்படிங்கிறதுனால ஏற்படுது. ஹியூமினோ பாபியோலா வைரஸ். விவசாயிகளுக்கு வழங்கப்படக்கூடிய பிணையில்லா கடன் உச்சவரம்பு வந்து எவ்வளோ லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 2 லட்சம் RBI பேங்க் வந்து உயர்த்தியிருக்காங்க. யாருடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கு அப்படின்னா ஊவேசாவுடைய பிறந்த நாளை தான் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கி இருக்குது. அதுக்காக நிறைய போராட்டம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, மதுரையில் அரிக்காப்பட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. உலக மலைகள் தினம் டிசம்பர் 11. உலக மலைகள் தினம் எப்போ? டிசம்பர் 11. தற்போது இந்தியாவின் பொருளாதார மதிப்பு எவ்வளோனா $4 ட்ரில்லியன் சொல்றாங்க. $4 ட்ரில்லியன். காமராஜர் துறைமுகம் எங்கு அமைந்துள்ள? காமராஜர் துறைமுகம் சென்னையில் வந்து இருக்கு. சுகன்யா பாரத் அபியான் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2015 டிசம்பர் 3.
சுகம்யா பாரத் அபியான் திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இது மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளை வந்து ஏற்படுத்துறதுக்காக 2015 டிசம்பர் 3 கொண்டு வந்திருக்காங்க. எந்த மாநிலத்தின் கர்ச்சோலா புடவைக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்கன்னா குஜராத். பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டம் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக 2016 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. 9வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய காலம் என்ன? 1997, 1997, 2002, 1997, 2002 9வது ஐந்தாண்டு திட்டம். எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தேசிய சபை பாருங்க, தேசிய முன்னேற்ற சபை முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து அமைச்சிருக்கிறாங்க. 2வது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய ஆலோசனையின் கீழ் உருவாக்கப்பட்டது? 2வது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய ஆலோசனையின் கீழ் உருவாக்கியிருப்பாங்க? பிசி மஹலனோபிஸ். ஜிஎஸ்டி அதாவது இந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி கொண்டு வரப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. இது நிறைய தடவை கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். ஜிஎஸ்டி வந்து ஜூலை 1, 2017 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.